அண்ணாமலை அவர்கள் வந்து இதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் வந்து கட்சி என்ன முடிவெடுக்குதோ அதுக்கு தான் கட்டுப்படுவேன். ஆனா இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லியே பூகம்பத்தை கிளப்புறாரு. ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து ஒண்ணு சேருவாங்கங்கிறது கூட விளக்கும் முயற்சியில அண்ணாமலை ஈடுபடுறாரு. அமித்ஷா அவர்களும் வந்து பேசிட்டு போனதுக்கப்புறம் அமித்ஷா வந்து தன்னுடைய கைப்பிடியில எடப்பாடியை வச்சுக்க முயற்சிக்கிறாரா? எடப்பாடியோட யுக்தி என்னவா? இல்லை, முதல்ல இந்த நேரத்தில் நம்ம அண்ணாமலைக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அண்ணாமலை ஏதேதோ சொல்லி திமுகவினுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுறாரு. அதற்கு நாங்கள் வந்து நன்றி சொல்லி, என்ன காரணம்னா அவருடைய பொறுப்பற்ற செயல்பாடுகள், தாட்டை அடிச்சுக்கிறேன், செருப்பு போட மாட்டேன் எல்லாம் சொல்லி இன்றைக்கி நல்ல 10,000 ரூபாய்க்கு மேலே உள்ள ஷூ போட்டுட்டு வந்துக்கிட்டு செருப்பே போட மாட்டேன், திமுக ஆட்சி அகற்றும் வரைன்னு சொன்னார். பார்த்தார், ஒரு மாதம் பார்த்தார். என்னடா போகிற சூழலை பார்த்தா வாழ்க்கை முழுக்க செருப்பு போட முடியாத ஒரு துர்பாக்கிய நிலைக்கு வந்துருமோன்னு சொல்லி இந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவரே நமக்கு வேண்டான்னு சொல்லி இந்த செருப்பு மேட்டரால் நயினார் நாகேந்திரனை பாரதிய ஜனதா கட்சி தலைவரை ஆக்கி அவர் வாயால் ஒரு செருப்பை வாங்கி கொடுக்க சொல்லி போட்டுக்கிட்டார். இதுதான் உண்மை. என்ன காரணம்னா, நான் அரசியல்வாதிகளுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, நீங்கள் பொது வெளியில் வார்த்தைகளை விடும்போது உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. அது உங்களுடைய எதிர்காலத்தை க்ளோஸ் பண்ணிவிடுங்கிறதுக்கு வேறு யாரும் உதாரணம் இல்லை, அண்ணாமலை தான் உதாரணம். திமுக ஆட்சியை அகற்றும் முறை நான் காலணி அணிய மாட்டேன், செருப்பு போட மாட்டேன்னாரு. அடுத்த மாதமே செருப்பை போட்டார். என்ன காரணம்?